சூர்யானாவோட சூர்யா 46 திரைப்படத்தில் ஒரு நடிகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி ஒரு டாக் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். ஸோ நேற்றுலேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க, துல்கர் சர்மா அவர் தான் வந்து கேமியோ ரோல் பண்ணுறாரு அப்படின்னு. ஏங்கனே ஒரு கேமியோ ரோல் பண்ணுறான்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தால் அதை பற்றி நம்ம வந்து பேசலை. பட் அதை உண்மையாக்குற விதத்தில் வென்கி அட்லூரி அவர்கள் நேற்றே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா 46ஓட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நம்ம சூர்யானா அதே மணிக்கு துல்கர் சர்மா இவங்க இருவரையும் வந்து இணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து நடத்தியிருக்காரு. ஸோ இதன் மூலியமாக துல்கர் சர்மா இந்த ஒரு படத்தில் இருக்காரு அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட்னா இப்போ ஏற்படக்கூடிய ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ரெண்டு தான். ஒன்று என்ன அப்படின்னா, துல்கர் சர்மா கேமியோ ரோல் பண்ணார் அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து இந்த சூர்யா 46 திரைப்படத்தோட 2வது பாகத்தில் நம்ம இருவரும் இணைச்சி ஒரு படமாக வந்து பண்ண போகிறீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஏங்கனே வந்துட்டு நம்ம வென்கி அட்லூரி அவர்கள் துல்கர் சர்மா அவரை வச்சு லக்கி பாஸ்கர் ஒரு படத்தை எடுத்தார். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த சூர்யா 46 கொண்டு வர போகிறீங்களா, எப்படி வந்துட்டு அந்த ஒரு கதையை வந்து கனெக்ஷன் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி எதுக்கு அவர் வந்து வந்திருக்காரு, அந்த கேமியோக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு டாக் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதற்கான விளக்கங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு படம் ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கருப்பு ரிலீஸுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. கருப்பை பற்றி எல்லா பசங்களும் வந்துட்டு பேசுங்கப்பா, அதான். ஸோ கருப்பு இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி நமக்கு வந்து பொங்கலில் நம்ம வந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பொங்கல் வரைக்கும் இவங்க வந்துட்டு இந்த துல்கர் சர்மாவை பற்றிலாம் வந்து பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து வெளியே வர்றதே தப்பு. இதை வந்து அவங்க சஸ்பென்ஸாக கூட வச்சிருக்கலாம். ஸோ யாரோ ஒரு ஆள் அவரை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது இப்படி எடுத்து வீடியோவை போட்டு சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங் ஆக்கிடுவீங்களா? முக்கியமாக சொல்லணும்னா அந்த வலைபேச்சு நண்பர்கள் அவங்க 3 பேர் தான் வந்துட்டு இதை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஸில் டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ விக்ரம் படத்தில் நம்ம சூர்யானோட கேமியோ அப்படி தாங்க. அது யார் நம்ம வந்துட்டு காத்திருக்கும் போது அந்நேரம் வரும்போது அது ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அந்த மாதிரி பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்மளே அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.